شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், பிறருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி ஒத்தாசைகள், அதன் காரணமாக நாம் விளங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரயோஜனங்களை நாம் அடைந்து கொள்ள முடிகிறது என்பார்கள். ஒரு மனிதன் தொழுகையின் மூலமாகவும் குர்ஆன் ஓதுவதின் மூலமாகவும் இதுபோன்ற நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக அடைந்து கொள்ளாத நன்மைகளை தான தர்மங்களின் மூலமாக அடைந்து கொள்கிறான். அல்லாஹு அக்பர். அதை போலவே ஒரு மனிதன் அவன் தொழுததன் காரணமாக, குர்ஆன் ஓதியதன் காரணமாக, ஸலவாத் ஓதியதன் காரணமாக அவனுடைய விதியின்படி, அவனுடைய தக்தீரின்படி அவனுக்கு வரவேண்டிய சோதனைகள், கவலைகள், அவைகளை விட்டும் இவன் பாதுகாப்பு பெறுவதை விடவும், இந்த தொழுகையை கொண்டு, குர்ஆன் ஓதுவதை கொண்டு, போன்ற இபாதத்துகளை கொண்டு சோதனைகளை விட்டும் இவன் பாதுகாப்பு பெறுவதை விடவும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக தனக்கு வரவேண்டிய எத்தனையோ சோதனைகளை விட்டும் இவன் தப்பித்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் சதகாவுக்கு, தான தர்மத்துக்கு இருக்கின்றார்கள். ஆனால் அதை செய்யக்கூடியவர்கள் என்று குறைந்து போய்விட்டார். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஸதகது, சதகாவாகிறது, தம்னஉ, அது தடுத்து விடும். உங்க விதியின்படி உங்களுக்கு அல்லாஹ் ஒன்று வரணும்னு எழுதியிருப்பான், நீங்க பிறருக்கு செய்த அந்த உதவி அதை வராமல் தடுத்து விடும். சரி, எத்தனை விஷயங்களை தடுக்கிறது? நபி எண்ணிக்கை சொல்லுகிறார்கள், 70 நௌஅம் மின் அன்வாயில் பலாய். அல்லாஹு அக்பர். 70 சோதனைகள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு சதகா, ஒரே ஒரு தர்மம், பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவியின் காரணமாக உங்களுக்கு வர வேண்டிய 70 அல்ல 70 வகையான சோதனைகளை இந்த ஒரு தர்மம் தடுப்பது. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு காலையிலேந்து ராத்திரி படுக்க போறது வரைக்கும் உங்களுக்கு 70 வகையான சோதனைகள் வர வேண்டி அல்லாஹ் எழுதியிருப்போம். உங்க தலையெழுத்துல எழுதியிருக்கும். இன்னைக்கு காலையில நீங்க 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா உங்க தகுதிக்கு தகுந்தாற் போல் தர்மம் செஞ்சிருப்பீங்க. அதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்வானா? நபி சொல்றாங்க, அந்த 70 வகையான சோதனைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு வரவிடாம தடுத்துருவோம். அல்லாஹு அக்பர். இது மட்டும்தான் அதை தடுக்குமே தவிர, நீங்க நல்ல பணம் வச்சிருக்கிறீங்க, காசு பணம் இருக்கு, பேங்க்ல இருக்கு, உட்கார்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க குர்ஆன் ஓதினாலும் சரிதான், அந்த சோதனையை இது தடுப்பதை போன்று அது தடுக்காது. போல அதுவும் தடுக்கும். குர்ஆன் ஓதுவது சோதனைகளை தடுக்கும், தொழுவது சோதனைகளை தடுக்கும், இல்லை என்று சொல்லல. ஆனால் இதை போன்று அது வேலை செய்யாது. அல்லாஹு அக்பர். அதான் நபி சொன்னாங்க, சதகத்து, சதகாவாகிறது, தம்னஉ 70 நௌஅம் மின் அன்வாயில் பலாயி, சோதனைகளிலிருந்தும் 70 வகையான சோதனைகளை உங்களுக்கு வராமல் தடுத்துவிடும். நம்ம யோசிக்கணும், ஒரு மனுஷனுக்கு என்ன ஒரு நாளைக்கு 70 சோதனையா வரப்போகுது? அப்படியே அல்லாஹ் உங்களுக்கு எழுதி இருந்தாலும் கூட காலையில நீங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுத்துருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொல்லுவாங்க, தோழரே, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் யாருக்காச்சும் ஏதாச்சும் கொடுத்துருங்கம்மா. உங்க வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களை விட்டும் கடந்து போகக்கூடாது. இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி படுக்க போறது வரைக்கும் நான் யாருக்கும் எதுவும் கொடுக்கல அப்படின்னு உங்க வாழ்க்கையில ஒரு நாள் இருக்கக்கூடாதுமா.
எதையாச்சும் கொடுத்துருங்க, ஒரு சாப்பாடு கொடுத்துருங்க, ஒரு 10 ரூபா கொடுத்துருங்க, ஒரு 20 ரூபா கொடுத்துருங்க, ஒரு 50 ரூபா 100 ரூபா, ஏதோ அல்லாஹ் அக்பர். அன்னைய சோதனை வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு நபி சொல்லுவாங்க, இந்த 70 சோதனைகள்ல அஹ்வனுஹா அல் ஜுதாமு வல் பரசு, அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. தொழுநோய் இருக்கிறது அல்லவா, அது வந்துட்டா மனுஷன் அப்படியே முடங்கி போயிடுவான். நாம் செய்யக்கூடிய தர்மம் 70 வகையான சோதனைகளை விட்டு மனிதனை தடுக்கிறது. அதிலே ஒரு விஷயம், அவனுடைய விதியிலே அவனுக்கு தொழுநோய் வர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருப்பானையானால், அல்லது வல் பரஸ் அப்படின்னா வெண்குஷ்டம், அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. வெண்குஷ்டம் வர வேண்டும் என்று அல்லாஹ் அவனுக்கு அவனுடைய விதியிலே தக்தீரிலே எழுதியிருப்பானையானால், ஆனால் அவன் தொடர்ந்து தர்மம் செய்து கொண்டே இருந்தால், அந்த தர்மத்தின் காரணமாக, அந்த சதகாவின் காரணமாக அந்த வியாதியை கூட அல்லாஹ் இவனுக்கு வரவிடாமல் தடுத்து விடுகிறான் அப்படின்னா. நண்பர்கள், இங்கே தொழுநோய் என்பதை கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா? தொழுநோய் என்பது ஒரு மிக மோசமான வியாதி, மிக மிக மோசமான வியாதி அது. அதனால தான் நபி அதை இங்கே பயன்படுத்துறாங்க. அதனால அது மட்டும் அல்ல இங்கே நோக்கம். எதுவெல்லாம் மிகப்பெரிய வியாதியாக இருக்குமோ, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், இன்னும் எக்ஸ்ட்ரா எது எல்லாம் மிக மோசமான வியாதிகளாக இருக்குமோ அது எல்லாமே இங்க உள்ள அடங்கி. இங்க தொழுநோய் என்பதை கொண்டு நோக்கம் அது மட்டுமல்ல, இல்லை அதான் உள்ளதிலேயே ரொம்ப மோசமான வியாதி. அதை நபி சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், எதுவெல்லாம் உங்களுடைய வாழ்வை முடக்கி போடுமோ, உங்களுடைய உயிர் போவதற்கு சபபன் காரணமாக இருக்குமோ, அப்படிப்பட்ட பெரிய எல்லா வியாதிகளையும் உங்களுக்கு வரவிடாமல் தடுத்து விடும் எது? நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதோ பரிதாபம், முஸ்லீம்களும் இன்று தர்மம் செய்யறத சுத்தமா குறைச்சிக்கிட்டோம். அதனால அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? வியாதிகளை கொடுத்து நம்ம காசை பூரா அல்லாஹ் புடுங்கிட்டு விட்டுறான். நண்பர்களே, சமயோஜிதமாக 70 வகையான சோதனைகளை விட்டும் நாம் தப்பித்துக் கொள்வதற்கும், வரவேண்டிய பெரிய பெரிய வியாதிகள் வராமல் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கும் தர்மம் என்கிற ஆயுதத்தை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் கையில் எடுப்போம். உலகத்திலே வாழ்ந்து மறைகிற வரையிலும் நிம்மதியாக சோதனைகள் இல்லாமல், சோதனை அப்படின்னா கவலையும் ஒரு சோதனை தான், வியாதியும் ஒரு சோதனை தான், வறுமை ஒரு சோதனை தான், பிறருக்கு முன்னால் தலை குனிந்து நிற்பது ஒரு சோதனை தான், தோற்று போவது ஒரு சோதனை தான், பாவங்கள் நடப்பது ஒரு சோதனை தான், எல்லாமே சோதனை. நபி சொல்றாங்க 70 சோதனை உள்ள அல்லாஹ் உன்னை பாதுகாத்துருவான்ப்பா, நீ தர்மம் செஞ்சிருப்பான்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒவ்வொரு நாளும் வருஷத்தினுடைய 360 நாளும் நாம் யாருக்காவது ஏதாவது தர்மம் செய்வோம், சோதனைகளை விட்டும் தப்பிப்போம், பெரிய வியாதிகள் உயிர்கொல்லி வியாதிகளை விட்டும் தப்பிப்போம், நிம்மதியாக வாழ்வோம், மன்னிக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹ்வை சந்திப்போம். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யா ரப்ப முர்ஷிதி ஃபைஸி சுப்ஹானல்லாஹி வ